ஒரு பக்கம் பிளைண்டா இந்த கவர்மெண்ட்டை பயங்கரமா சில பேர் சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க. இன்னொரு பக்கம் பிளைண்டா அந்த கவர்மெண்ட்டை எதிர்த்து பேசுறாங்க. என்னன்னா, விசிலுக்கு ஓட்டு போட்டவனா நீ? கண்டிப்பா நீ சாவணும்டான்னு சொல்லி ஒரு கூட்டம் பேசிட்டு இருக்கு. ஒரு கூட்டம் நீ வந்து விசிலுக்கு ஓட்டு போடலல்ல, இது பண்ணல, அது பண்ணலன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாரி ஒரு செரிஸ்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ இத பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, இதுவரைக்கும் இதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த டிஎம்கே, ஏடிஎம்கே ஆட்சிலாம் பண்ணிட்டு இருக்கும்போது, இந்த அளவுக்கெல்லாம் மோசமான ஒரு இத பார்க்க முடியாது. ஒரு மாரி ஒரு இவ்ளோ ஹேட்ரடே பார்த்ததே கிடையாது. ஆனா இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா, அவ்ளோ ஹேட்ரட்ஸ் வருது. ஒரு 15 நாளைக்குள்ள இவ்வளவு சம்பவங்களையும் நடக்கிறத வச்சுக்கிட்டு, இத ஒரு புரபகண்டாவா எடுத்துக்கிட்டு நெறைய பேர் என்ன ஆட்சி நடக்குது? சுடுகாடாக மாறுகிறது தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு என்ன ஆச்சரியமா இருக்குன்னா, கடந்த 5 ஆண்டுகளா இப்பயுமே சொல்றேன், இந்த 10 நாள் நடந்தது எல்லாமே ரொம்ப தப்பு தான். நடந்திருக்க கூடாது. ஆனா இது நடக்குது அப்படின்னா, அப்ப காவல்துறை இன்னும் முடுக்கி விடப்படணும். இன்னும் ஃபாஸ்ட்டா ஒர்க் செய்யணும். இப்ப மே 27ல இருந்து சிங்கப்படை வந்து வருது அப்படின்னா, அது இன்னும் சீக்கிரமா, இன்னும் சீரிய முறையில செயல்படணும். அதுதான் என்னோட ஆசையும். ஆனா 5 ஆண்டுகளா எதுவுமே நடக்கல. இப்பதான் நடக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு சில கூட்டம் சுத்திட்டு இருக்கு தெரியுமா? அவங்க வந்து அப்படியே பதர்றாங்க. அதாவது இப்பதான் அவங்கலாம் நான் பேசியே பார்க்குறேன். அதாவது இந்த மாரி நடக்குதுன்றதே பார்க்குறேன். குறிப்பா சூரியன் தொலைக்காட்சிலாம் இப்பதான் அவங்க இறங்கி வேலையே செய்றாங்க. ஸோ நீங்க வேலை செய்றது எல்லாமே சூப்பர் விஷயம். ஏன்னா இந்த மாரி நீங்க சொல்லி கன்டென்ட் குடுத்தா தான் அவங்களும் வேலை செய்ய ஈஸியா இருக்கும். ஆனா ஒரு புது கவர்மெண்ட்ட நீங்க வந்து இந்த கவர்மெண்ட்டுக்கு ஓட்டு போட்டாலும் நாசமா போயிடுவீங்கன்னு சொல்றது, குளத்தூர் மக்கள்ட்ட போய் பேட்டி எடுத்து போடுறது, அவங்க வந்து நாங்க வாழவே தகுதியில்லாத ஒரு இடமா மாறிட்டு குளத்தூர்ன்னு சொல்றது. ஆக்சுவலி அவங்க என்ன பண்றாங்கன்னா, டிஎம்கே எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு மின்சாரத்துறையா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், எல்லாமே ப்ராப்பரா வந்து ஒரு 2, 3 வருஷத்துக்கு முன்னாடி இயங்கிக்கிட்டு இருந்த விஷயங்கள் தான். அப்ப அதோட கன்டினியூட்டி தான் இந்த 15 நாளும். 15 நாள்ல என்னய்யா தெரிய போகுது? புரியல. 15 நாள்ல என்ன நடக்க போகுது? என்ன நடந்துற போகுது? சத்தியமா புரியல. அது எல்லாத்தையுமே வந்து ஒரு புரபகண்டாவா பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா மக்கள் வந்து எல்லாத்தையும் தெளிவா நோட் பண்ணி பார்த்துட்டு தான் இருக்காங்க. என்ன பண்றீங்க? என்ன பண்ணக்கூடாது? இந்த பிரச்சனையில நல்லா கவனிச்சு பாருங்க. இவ்வளவு பிரச்சனையில மறைக்கப்பட்ட உண்மை என்ன தெரியுமா? திமுகவும், அதிமுகவும் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துனாங்க. அது உண்மைதான். அப்படிங்கிற விஷயத்த மறக்கடிச்சுட்டே இருக்காங்க. மழுங்கடிச்சுட்டே இருக்காங்க. இன்னைக்கு ஒரு டிபேட் என்னவா இருக்கும் தெரியுமா? தாவேக்கா குதிரை பேரம் நடத்துகிறதான்றதான் டிபேட்டா இருக்கும். உண்மையான டிபேட் வந்து திமுக, அதிமுக ஏன் கூட்டணி பேசுனாங்க? ஏன் வந்துச்சு? இப்ப எப்படி இவங்க வந்து பேசுறாங்க? இப்ப அவங்க கூட்டணி பேசிட்டு, இப்ப வந்து தாவேக்காவ தப்பா பேசுறாங்களே அப்படிங்கிற மாரிலாம் இங்க டிபேட்ஸ் இருக்க வாய்ப்பே கிடையாது. இதான் நடந்துகிட்டு இருக்கும் அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. ஆனா முன்ன விட அரசியல எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சந்தோஷப்படுறதான்றது தெரியல. ஆனா, இத கொஞ்சம் ஓவரா தெரிஞ்சுக்கிட்டு எல்லாருமே சண்டைக்குள்ள இறங்கிட்டாங்க அப்டின்னா, சண்டை வந்து ஒரு மாரி ஆரோக்கியமா இருந்தா பிரச்சனையே கிடையாது. ஆனா, அது தனிப்பட்ட முறையில ஒரு முதல்வர்ன்னு பார்க்காம